ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம். சூரியன் கொடுத்த வரம். தமனெனும் அரசனின் புத்திரன் ராஜ்யவர்தனன். விதாரதன் எனும் தக்ஷிண தேசத்து அரசன் தன் மகளான மானினியை ராஜ்யவர்தனுக்கு திருமணம் செய்து வைக்க இருவரும் இணை பிரியாது வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மானினி திடீரென்று அழத் தொடங்க ராஜ்யவர்தனர் காரணம் கேட்க அவர் தலையில் இருந்த ஒரு நரை முடியை காட்டி அதுவே அழுகைக்கு காரணம் என்றாள். உடனே ராஜ்யவர்தனன் ஆம், இளமை கழிந்து விட்டது என்று எச்சரிக்கும் கால தூதன் அந்த நரை முடி என்றும் உடனே மகனுக்கு முடிசூட்டிவிட்டு வனம் சென்று தவம் செய்வோம் என்றான். அது கேட்ட மானினி திடுக்கிட்டாள். இதுவரையில் செய்த யாகங்கள் தான தர்மங்களால் அடைய முடியாத பலனை வனவாசத்தால் அடைய இயலுமா என்று கேட்டாள். வனவாசத்தால் விரைவில் அடைந்து விடலாம் என்று கூறி தான் வனவாசத்தை மேற்கொள்ள துணிந்து விட்டதால் அவளையும் உடன் வருமாறும் இன்றேல் இங்கேயே இருக்கலாம் என்றும் கூறினான் ராஜ்யவர்தனன். பின்னர் தான் தவம் செய்ய போவதை குறித்து மந்திரி பிரதானிகளிடம் கூற அவர்கள் அதற்கு ஒப்பாமல் தங்களை விட்டு செல்வது தர்மமில்லை என்றும் அங்கேயே இருந்து ராஜ ரிஷியாகி தவம் செய்யலாம் என்றும் கூறினர். அதற்கு மன்னன் காலன் வந்து கொண்டு போகும்போது என்ன செய்வீர்கள் என்றான். அதற்கு அமைச்சர்கள் முதலானோர் ஆதவனை குறித்து தவம் செய்து காலன் அணுகாதவாறு வரம் பெற்று வருவோம் என கிளம்ப மன்னன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான். எனினும் அவன் வாழ்வில் சலிப்பு அடைந்தவனாகவே காணப்பட்டான். மானினி மன்னனின் சஞ்சலத்திற்கு காரணம் கேட்க அவன் தான் மட்டும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பெற்று மற்றவர்கள் இல்லாமல் தனியாக இருப்பது எப்படி? எனவே ஆதவனை குறித்து தான் தவம் செய்து மானினிக்கும் மற்றவர்களுக்கும் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கத்தக்க பேற்றினை பெற்று கொடுப்பதற்காக தவம் செய்ய புறப்பட்டான். அரசன் கூறியதில் உள்ள நியாயத்தை எண்ணி மானினி அவரை தடுக்கவில்லை. தவத்தின் பலனாய் சூரியன் தோன்றி அவன் கேட்ட வரத்தை அருளினார். அரசன் மனைவி மற்றும் குடிமக்களுடன் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் ஆண்டு வந்தான். 27ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.